அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தர்மம் செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிடப்பட்டால் உடனடியாக நாங்கள் கூலி வேலை செய்வதற்காக சென்று விடுவோம். அபு அகீல் ரதியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் தான் செய்த வேலைக்குரிய கூலியாக சுமார் 2.5 கிலோ பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து தர்மத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார். மற்றொரு மனிதர் அதைவிட அதிகமாக கொண்டு வந்து கொடுத்தார். இதை பார்த்த நயவஞ்சகர்கள் குறைவாக கொடுத்த மனிதரை பார்த்து, இவருடைய தர்மமெல்லாம் அல்லாஹுவுக்கு தேவையில்லை என்றும், அதிகமாக கொடுத்த மனிதரை பார்த்து மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இவர் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்றும் குறை பேசி கேலி செய்து கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் நயவஞ்சகர்களை கண்டிக்கும் விதமான வாசகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்குரானுடைய 9வது அத்தியாயத்தின் 79வது வசனத்தை அல்லாஹ் அருளினான். அவர்கள் கேலி செய்கிறார்கள், ஆனால் அல்லாஹுவே அவர்களை கேலி செய்து விட்டான் என்பது அந்த வசனத்தின் சாராம்சம். அறிவிப்பவர் அபு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4668. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நயவஞ்சகத்தனத்திற்குரிய அடையாளமாக பல குணங்கள் திருக்குரானிலும் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இவ்வாறு தர்மம் செய்பவர்களை கேலி செய்வதும் நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.